நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நம்புறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நேற்று 2 மேட்சோட ரிவ்யூவும் இன்றைக்கி மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து 2 சூப்பரான மேட்ச் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு 2 மேட்ச் இருந்தது. அஃப்கோர்ஸ் த பிக் ரைவலரி சதர்ன் டர்பின்னு சொல்லுவாங்க. ஆர்சிபி வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நேற்று நான் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். நான் 2 ஆர்சிபி ஒரு ஃபேனு தான், சிஎஸ்கே ஒரு ஃபேனு தான். ஆனால் சிஎஸ்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் லைக் க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அதனால் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அதே மாதிரி நடந்தது. ஸோ நம்ம நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். மேட்ச் வந்து மும்பையில் நடந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த டீம் டாஸ் வின் பண்ணி போலிங் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். சிஎஸ்கே வந்து பேட்டிங் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு மும்பை பிச்சில். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் பார்த்தோம். சிஎஸ்கே கிட்டேருந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஏன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது ஆஃப்டர்நூன் கேம் வந்து டியூ அவ்வளோவா இருக்காது. ஸோ அதான் வந்து பேட்டிங் எடுத்தாங்க கான்ஃபிடென்ட்டாக. ஸோ நல்லா பார்ட்னர்ஷிப் கிடச்சிது சிஎஸ்கேக்கு ஓப்பனிங்கில். ருத்ராஜ் கெய்க்வாடும் டுப்ளசியும் சூப்பராக அடிச்சாங்க. அதுக்கப்புறமா 2-3 விக்கெட் டக்குன்னு வந்தது. ஹர்ஷல் பட்டேல் கூட நேற்று வந்து லாஸ்ட் ஓவர் முடியும் நல்லா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரவீந்திர ஜடேஜா உள்ள வந்தாங்க. ஃபஸ்ட்டு பாலே வந்து கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. டான் கிறிஸ்டியன் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இது பிடிக்க வேண்டிய கேட்ச் தான். அது வந்து உட்காந்து பிடிக்க வேண்டிய கேட்ச் தான். ஆனால் அந்த ட்ராப் கேட்ச் பண்ணதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆர்சிபிக்கு. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா நெக்ஸ்ட்டு 28 பால்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணல. 62 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது அவங்களுக்கு. ஒரு ஓவரில் மட்டும் 37 ரன்ஸ் வச்சுருக்காங்க ஜடேஜா. சூப்பராக விளையாண்டுருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் 37 ரன்ஸ் வச்சுருக்காங்க. 6 அந்த 6ல் ஒரு நோ பால், அதுக்கப்புறமா இன்னொரு 6, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 ரன், அதுக்கப்புறமா இன்னொரு 6 4 அது மாதிரி அடிச்சுட்டே இருந்தாங்க. சூப்பராக விளையாண்டுருந்தாங்க சிஎஸ்கே இந்த பேட்டிங்கில். ஜடேஜா அவர் தான் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சிஎஸ்கே ஃபைனல் ஸ்கோர் எப்படின்னா 191 for 4 in 20 overs. தோனிக்கு வந்து அஃப்கோர்ஸ் 3 பால் தான் கிடச்சிட்டு அவங்களும் 2 ரன் அடிச்சு அவங்க வந்து அவுட் ஆகலை. ஜடேஜா ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. சென்சிபிளான பேட்டிங் பண்ணாங்க சிஎஸ்கே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்சிபி இன்னிங்ஸ்க்கு வந்தோம்னா, ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்கில் தெறிக்க விட்டாங்க அப்படி சொல்லலாம். 3 ஓவருக்கு 44 ரன்ஸில் இருந்தாங்க ஆர்சிபி. பார்த்தோன்னா 15th ஓவரில் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். தேவ்தத் படிக்கல்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. விராட் கோலி வந்து ஜஸ்ட் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க தேவ்தத் படிக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா விராட் கோலி அவுட் ஆனாங்க. சாம் கரன் வந்து ஒரு பால் போட்டாங்க, விராட் கோலி அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷார்துல் தாக்கூர் ஓவரில் தேவ்தத் படிக்கல் அவுட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா நிறைய விக்கெட்ஸ் ஃபால் ஆயிடுச்சு இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். பவர் பிளே முடியும் போது ஆர்சிபி ஸ்கோர் வந்து 60 ரன்ஸ் அப்படி ஏதோ இருந்தது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 14 ஓவர்ஸ் ஆர்சிபியால் வெறும் 15 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. எப்படின்னா ரவீந்திர ஜடேஜா சூப்பரான ஸ்பெல் போட்டாங்க. 4 ஓவர்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதுவும் 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட். அதில் ஒன்று வந்து கிளென் மேக்ஸ்வெல், அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர். அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் அவங்களுக்கு சூப்பரான பால் போட்டாங்க. ரியலி கன்ஃபியூஸ் ஏபி டிவிலியர்ஸ். நேற்று ஆர்சிபி வந்து ரொம்ப பெரிய மார்ஜினில் தோற்றாங்க. ஸோ ஃபைனலாக ஆர்சிபி எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்கன்னா 122 for 9 in 20 overs. எங்கே இருந்தாங்க 6th ஓவரில் 65 ரன்ஸ் இருந்தாங்க. இப்போது 20th ஓவர் ஆல்மோஸ்ட் 14 ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 57 ரன்ஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஆர்சிபி ஸ்டாண்டர்ட்ஸ் படி இது ரொம்ப கம்மி. ஆர்சிபி இவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கூடாது. ஸோ ஃபைனல் என்ன வந்துச்சுன்னா, சிஎஸ்கே வந்த மேட்ச் பை 69 ரன்ஸ். பவர் இது வந்து இந்த ரன் ரேட்டில் வந்து செம்ம மார்ஜினாக இருக்குது சிஎஸ்கேக்கு. இப்போது சிஎஸ்கே வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று ஃபஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்தலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவல் டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நான் இந்த மேட்ச் நான் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து சேனல் நடந்தது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஏன்னா சென்னை பிச்சில் பேட்டிங் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டீசென்ட் டோட்டல் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 159 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இது லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். பிரித்தி ஷா சூப்பராக விளையாண்டாங்க. அவங்கள வந்து 53 ரன்ஸ் அடித்தாங்க. 39 பால்ஸ்க்கு 53 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் 159 for 4 in 20 overs. டார்கெட் வந்து 160.
சன்ரைசர்ஸ் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் எண்டில் தான் ஆனால் கேன் வில்லியம்சனால தான் மேட்ச் வந்து இவ்வளோ நல்லா போயிடுச்சு. கேன் வில்லியம்சன் வந்து 51 பால்ஸ்க்கு 66 ரன்ஸ் நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. அவங்களால தான் ஆக்சுவலாக சன்ரைசர்ஸால் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த சூப்பர் ஓவர் முடிய வர முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து வேறு எதுவுமே வந்து அவங்க நல்லா பேட்டிங் பண்ணல. ஸோ சன்ரைசர்ஸும் என்னாச்சுன்னா 159 for 7 அவங்களும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 20 ஓவர்ஸில். ஸோ சூப்பர் ஓவர் போயிடுச்சு அண்ட் சன்ரைசர்ஸ் பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரு டவுட் தான், ஏன் டேவிட் வார்னர் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல பேட்டிங் பண்ணுறதுக்கு. கேன் வில்லியம்சனும் ஜானி பேஸ்டோவே வந்திருக்கலாம், அவங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ சரியாக அடிக்கல. சன்ரைசர்ஸ் வெறும் 7 ரன்ஸ் தான் அடிச்சாங்க 6 பால்ஸில். வேறு டெல்லி கேபிட்டல்ஸ் அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மேட்சோட ரிசல்ட்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்த மேட்ச் இந்த சூப்பர் ஓவர் வித் நோ பால்ஸ் ரிமைனிங், வித் 0 balls ரிமைனிங், எந்த பாலும் வந்து பாக்கி இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் நேற்று 2 மேட்சோட ப்ரிவியூஸ், 2 மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்த்துடலாம். இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ அகமதாபாத் பிச் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, ஆனால் நல்ல ஸ்பின்னர் ஸ்டாக்னே தெரியும். ஏன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து bowling பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் பார்க்கலாம் இந்த 2 டீமுக்கு. KKR வந்து 18 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, வேறு பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 9 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்ச்சில் KKR வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாபோட, அண்ட் பஞ்சாப் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ KKR ஹேஸ் அ குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் பஞ்சாப். ஸோ KKR பார்த்தீங்கன்னா அவங்களோட மொராலிட்டி அந்த லெவல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான டிஃபீட் எடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எதுவுமே பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணல, பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி எதுவுமே பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணல. வேறஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூப்பராக வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸோட. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட 3rd வின் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.